வணக்கம். தவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் கடந்த 10ஆம் தேதி தலைவராக பதவியேற்றார். இன்னைக்கு தேதி 3, ஏறக்குறைய 25 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 25 நாட்களில் முதல்வர் ஆட்சியை நடுநிலையாக விமர்சிப்போம். புதிதாக பதவியேற்ற எந்த ஒரு முதல்வருக்கும் குறைந்தது 1 வருட காலம் கிரேஸ் பீரியட் அவகாசம் கொடுக்க வேண்டும். அதிலும் புதிதாக ஒரு கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. நிர்வாகத்தை தெரிந்து கொள்ளவே 6 மாதம் ஆகும். கண்டிப்பாக அவகாசம் கொடுக்க வேண்டும். மேலும் கடந்த ஆட்சியில் செய்த தவறுகளை சரி செய்து IAS, IPS மற்றும் நிர்வாக அதிகாரிகளை மாற்றி நிர்வாகம் ரன்னாகவே குறைந்தது 2 மாத காலம் ஆகும். அதன் பிறகு வாரிய தலைவர்களை நியமித்து ஆட்சி தொடங்கவே குறைந்தது 6 மாதம் ஆகும். பிறகு ஆட்சி எப்படி செயல்படுகிறது என்று விமர்சனம் செய்யலாம். புதிய ஆட்சி அவகாசம் கொடுக்காமல் விமர்சனம் செய்வது முறையாகாது. இருந்தாலும் புதிதாக பொறுப்பேற்ற MLAக்கள், அமைச்சர்கள் செயல்பாடுகள் டே 1லிருந்தே நம்பிக்கை அளிக்கிறது. மக்களின் குறைகளை கேட்டிருந்து உடனுக்குடன் சரி செய்து மக்களின் பேரன்பை பெறுவது அப்பட்டமாகவே தெரிகிறது. அதிலும் அமைச்சர்கள் ஒரு படி மேலே போய் எல்லா துறைகளிலும் நேரடியாக ஆய்வு செய்கிறார்கள். எல்லா MLAக்களும் அமைச்சர்களும் ஆய்வு செய்தாலும் சில அமைச்சர்கள் ஆய்வு செய்வது பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பது நல்ல ஆரம்பமாக தெரிகிறது. காவல்துறையினர் ஒரு படி மேலே போய் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களை விற்பவர்களை பிடித்து கஞ்சா, குட்கா போதைப் பொருட்களை எரிக்கிறார்கள். அவைகள் இத்தனை நாள் புழக்கத்தில் தான் இருந்தது என்பது தெரிய வருகிறது. அமைச்சர் TK பிரபு சட்டவிரோதமாக செயல்பட்ட 67 கல்குவாரிகளுக்கு சீல் வைத்திருக்கிறார். மக்கள் இதை பெரிதும் வெடித்து கொண்டாடுகிறார்கள். அமைச்சர் திரு ரமேஷ், அமைச்சர் திரு விக்னேஷ், அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன், அமைச்சர் செல்வி கீர்த்தனா இவர்களின் செயல்பாடுகள் பாராட்டத்தக்க வகையில் இருக்கின்றன. முதலமைச்சர் காலை 9 மணிக்கு தலைமைச் செயலகம் வருகிறார். மாலையில் சில சமயம் 7-8 மணி வரை இருந்து அலுவலக பணிகளை பார்வையிடுகிறார். திறம்பட ஆட்சி செய்கிறார். எஃபிஷியன்ட் IAS, IPSகளை நியமிக்கிறார். சென்ற ஆட்சியில் காணாத பல நல்ல செயல்களை இந்த ஆட்சியில் காண முடிகிறது. மொத்தத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான இந்த ஆட்சியின் துவக்கம் ஒரு நல்ல முறையிலேயே பாராட்டத்தக்க வகையிலேயே இருக்கிறது என்று கூறலாம். ஆகவே எதிர்க்கட்சிகள் இப்பவே பூத கண்ணாடியை கொண்டு குறைகளை பார்க்க வேண்டாம் என்பதுதான் மக்களின் கருத்து, நம்முடைய கருத்தும் கூட. அடுத்தடுத்து சந்திக்கலாம். நன்றி.